சரிங்களா? இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா தூக்கம் வரும். பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கை வளமுடன். அப்புறம் அடிக்கடி தொண்டை கட்டிக்குதுன்றது உங்க உடம்புல எல்லாருக்குமே இங்க ஒரு மாதிரி என்சைம் இருக்கு. மூக்குல இங்கெல்லாம் தேவையில்லாத கழிவுகள்லாம் இங்க வரும்போது தேக்கி வச்சு அப்படின்னா கலைஞ்சா சளி வரும், மூக்குல வரும், அந்த மாதிரி வெளியேற்றும். உங்ககிட்ட அது தேவையான அளவுக்கு இல்லை. காரணம் என்னன்னா அந்த சக்தி குறைஞ்சிருக்கு. நீங்க அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி உணவுகளை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட 10 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு தொண்டை கட்டி இருந்ததுன்னா எனக்கு லெட்டர் எழுதி போடலாம். இப்ப ஏப்ப யாருக்கு வருது? உங்க ஹஸ்பண்டுக்கு. அவர் என்ன மாதிரி உணவுலாம் சாப்பிட்றாரு? மசாலா உணவுக்கெல்லாம் அதிகமா சாப்பிட்றாரா? கண்டிப்பா மசாலா உணவை நிறுத்த சொல்லுங்க. அல்சர் இருக்கிறவங்க கூட மசாலா உணவு சாப்பிடக்கூடாது. அதை நிறுத்திட்டு சாப்பிட்டோன்னே படுக்கிறத நிறுத்த சொல்லுங்க. ராத்திரி 7 மணிக்கு சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு படுக்க சொல்லுங்க. அந்த ஏப்பம் வரது படிப்படியா நின்றோம். இது நீங்க சொன்ன ஒரு வியாதி தான். அவர்கிட்ட மறைமுகமா பல வியாதி இருக்கு. அதை வெளிப்படுத்துறது அந்த ஏப்பம். அந்த வியாதியில பூரா இருந்து அவர் விடுபடுவார் 30 நாள்ல. இரவு முடிஞ்சா 1 மாசத்துக்கு ஒரு பழ உணவு சாப்பிட சொல்லுங்க. எந்த பழம் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் ஆப்பிள் பழம் 10 ரூபாய்க்கு சாப்பிட சொல்ல, 2 ரூபா கொடுத்தா 4 கொய்யா பழம் தரேன், ஒரு வெள்ளரி பிஞ்சு, 2 வாழைக்கனி போதும். வயிறு நிறைய இதுல சாப்பிடலாம். 4 தேங்காய் பத்தை சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. அவர் எல்லாம் சரியாயிடுவார். அதுங்கயா ஆரம்பத்திலேயே கொரட்டை வரும்போது அவங்க கவனிக்கணும். ஒரு அன்பருக்கு போக்குவரத்து துறையில இந்த எனிமா எடுத்ததுனால கொரட்டை விடுறதே நின்று போச்சுனார். கொஞ்சம் ஏற்கனவே எடுத்ததுனால என்ன காரணம்னா இந்த மூக்குல அடைப்பு இருக்குங்கயா. இப்ப நான் பேசுறேன், இது ஓசை சவுண்ட் வருது பாத்தீங்களா? இந்த ஓசை வரக்கூடிய ஆற்றல் இந்த நாக்குக்கும் உள்நாக்குக்கும் தான் இருக்குது. இப்ப இது வழியா காத்த விடுறாருன்னு வச்சுக்கோங்க. விசில்ல நீங்க வாயில வச்சு ஊதுனாலும் சவுண்ட் வரும். அது போல ஒரு ஏர் ஓசை வச்சாலும் சவுண்ட் வருது இல்லீங்களா? அவர் தூங்கும் போது இது வழியா அந்த காற்று வரும்போது ஓசையா வருது. இப்ப நம்ம ஓசை எப்படி ஒழுங்குபடுத்தி விடுறோம்னா அந்த நாக்கு மடியுது, உதடு பிரியுது, சேருது. அதை வச்சு அந்த காற்றை வெளியேற்றுகின்ற பொழுது ஒரு ஒளி அலைகளாக நான் அனுப்புறேன். இதான் நடக்கிற கத்தம். அவங்க தூங்கும் போது அது எந்த வித அசைவுகளும் கிடையாது. ஒரே சீரா வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த கொரட்டை இருக்கு. கொஞ்சம் நுரையீரலுக்கு காத்து பத்தலன்னு வச்சுக்கோங்க, அதிகமா கொரட்டை வரும். கவனிச்சிங்களா? ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் பண்ண ஹை ஸ்டேஜ் கொரட்டை போய் திருப்பி டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்படா நம்ம நிம்மதியா தூங்கலாம் அனுப்பி திருப்பி பிடிப்பார் சூடு. இதுதான் அனுபவம். ஆடியர்ல பாத்துருப்பாரு போல இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவருக்கு மூச்சு குழல்ல ஏற்படுற அடைப்பு தான் படிப்படியா அந்த மாதிரி ஆயிட்டு, எப்ப நீங்க இந்த மாதிரி கொரட்டை வருது அவங்க அப்படியே கவனிக்காதுட்டாங்கன்னா இந்த மூச்சு குழல் சுத்தமா அடைபட்டு போகுது. சுத்தமா அடைபட்டனால அது பெரிய ஆபத்தா இது இப்ப ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவங்க செய்ய வேண்டியது இந்த மூக்கு கழுவும் கரியால மூக்க கழுவிட்டு மூச்சு பயிற்சி நல்லா பண்ணி இந்த கமலாப்பழம், மாதுளம்பழம், இந்த பழங்களை சாப்பிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மூக்கு அடைப்பு நீங்கி விடும். கொரட்டை விடுவது நிடும். அந்த கொரட்டை நிக்கிற வரைக்கும் 1 மாத காலத்திற்கு இடது பக்கமாவோ வலது பக்கமாவோ ஒரு கிழிச்சு படுக்கணும். மல்லாந்து படுக்கவே கூடாது. இது கண்டிப்பா வச்சுக்கணும். ஆமா, அந்த பொல்யூஷனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சாப்பாடு முறை நான் சொன்ன பாத்தீங்களா? மாதுளம், அப்புறம் ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், இந்த 3ஐயும் சாப்பிட்டே வாங்க. இந்த மூக்களும் கருவி நீங்க தான் கேட்டீங்களா? யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அந்த மூக்களும் கருவியால கழுவுங்க. இல்ல உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க. உடனே துபார தொழிலாலும் உங்களுக்கு மூக்களும் கருவி கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, தானவே உங்களுக்கு 10 நாள் லேட் ஆனாலும் கண்டிப்பா கியூர் ஆகும். பீடி சிகரெட் பிடிப்பதை எப்படி மறக்க வைப்பது? முகத்தில் என்னதுங்க மங்கு உருவது? மங்குன்னா என்னங்க அது எங்க பாஷையில? கருப்பு கருப்பா வருதுங்கயா. அதுவும் ஒரு உடம்புல கரெக்ட் ஒரு தேவையில்லாத கழிவுகள் தான். இந்த பீடி சிகரெட் பிடிப்பதை நிறுத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இறைநிலை கொடுத்த அனுபவத்தையே சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்தார், எங்க அப்பா சாராயம் குடிக்கிறதோட விளைவெல்லாம் சொல்லி பார்த்தா நிறுத்த மாட்டேங்கிறார். அது யார் யாரும் சொன்னாதான் எடுப்படும், நீங்க சொல்லுங்கன்னு கூப்பிட்டு வந்தார். அவர் வீசிங் கேஸ், ஆஸ்மா கேஸ். செத்து போயிடுவார்னு அவங்க குடும்பத்துல முடிவு பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியாது. இப்பதான் நல்லா அனுப்பினாலும் சொல்ல, செத்து இருந்தா போன வருஷமே செத்து இருக்கணும், இப்ப நல்லா இருக்கிறாரு. அவருக்கு என்னன்னா பக்குவமா பேசிக்கிட்டே வந்தேன். நான் இத்தனை வருஷமா சாராயம் சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணல, இப்ப மட்டும் எனக்கு பண்ணுதுன்னா அதுல விஷயம் இல்ல சார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அவருக்கு என்ன கணக்குனா எவ்வளவு வருஷம் சாராயம் சாப்பிட்டுருக்காரு போல இருக்குது. இப்பதான் ஒரு வருஷம் தொந்தரவு செய்யுதுன்னா அவர் சாப்பாட்டுல ஏதோ கோளாறு இல்லையா, சாராயத்துல கோளாறுல ஏதோ சாராயம் சரியில்லைன்ற மாதிரி வந்துட்டார். நான் உடனே ஒரு கேள்வி இதை தான் கேட்டேன். நீங்க இதே கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்க. கத்திரிக்காய் தான் எல்லாரும் பிடிக்கும், அதனால அதே ஒரு உதாரணம். ஒரே தராசுல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த பக்கம் வராம முள்ளு அப்படியே இருக்குது. ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து வைக்கிறாரு, 1 கிலோ முள்ளு கரெக்டா வந்துருது. இந்த ஒரு கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு முன்னால தராசு எப்படி இருந்தது அப்படி இருந்தது. ஒரு கத்திரிக்காய் வச்சுன்னு வந்துருச்சு. சோ அந்த ஒரு கத்திரிக்காய் கொடுத்து உங்களை போனா நீங்க வந்துருவீங்களா? ஏன்னா அந்த ஒரு கத்திரிக்காய் வச்சுனால முள்ளே நேரம் வந்துச்சு. அப்ப இந்த ஒரு கத்திரிக்காய் தான் அந்த 1 கிலோ நிறைவு வரதுக்கு காரணமா இருக்குது. இப்ப ஒரு கத்திரிக்காய் கொடுத்தா நீங்க வாங்கிக்குவீங்களா? மாட்டீங்க. ஒரு கத்திரிக்காய் குறைஞ்சது போட்டீங்கன்னா நிறைவாயிடுச்சு, உங்க கையில வந்துருச்சு.
அது மாதிரிதான்ப்பா நீ சாராயம் குடிச்சிட்டு வந்தது உன் எதிர் சக்தியால இவ்வளவு காலம் அடக்கி வச்சிருந்தது. இப்ப போன வாரமா முந்தின மாசமா இன்னைக்கு ஒண்ணு சாப்பிட்ட பாரு, அது கம்ப்ளீட்டா இருந்த அந்த உயிர் சக்தி சுத்தமா டிராபேக் பண்ணிடுச்சு. இப்ப அதனுடைய ஆதிக்கத்துல நீ இருக்கிற, உன்னுடைய ஆதிக்கம் போயிடுச்சு, அதனால இந்த துன்பம் அனுபவிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இதை விடுறது எப்படின்றத வழியே நான் சொல்லல. இந்த நோய் நல்லா வரதுக்கு வருதுன்னு சொல்றேன், இதை மட்டும் கேட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, லேகியம் சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்னு சொன்னா சத்தியமா ஒரு லேகியம் சாப்பிடவே முடியாது. லேகியம் எடுக்கும் போதெல்லாம் குரங்க ஞாபகம். நான் அதனால அவர்கிட்ட சொல்லாத இந்த மருந்து மட்டும் எழுதி, மருந்து என்ன இந்த சாப்பிட்ற முறையும் ஒரு டைம் டேபிளா எழுதி கொடுத்து வச்சுங்க. சாராயம் குடிக்கிறதே விட்டுட்டாராம் 1 வருஷமா இல்ல. இப்ப அவங்க பிள்ளைய பார்த்து கேட்டேன், இப்ப எப்பயோ 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படியே ஏதாவது பண்டிகை கிண்டிங்கன்னா குடிக்கிறாருங்க அப்படின்னாரு. அதை குடிச்சா அவருக்கு ஒரு ஆபத்து வராது இருக்கிறாருன்னா என்ன காரணங்க, இவர் சாப்பிட்டுட்டு அந்த விடாத அந்த இயற்கை உணவு ஒரு வேலை உணவு காப்பாத்திட்டு இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் கை கால் நடுங்குதுன்றாரு. ஏன்னா நம்ம பாருங்க தப்பா புரிஞ்சுக்கல. அப்ப பழ உணவு சாப்பிட்டா எல்லாம் வச்சுக்கலாம் போல இருக்குதுன்னு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, அந்த பாதிப்பு இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கு. அவரு உணர்றாரு. இப்போ மீண்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், விட்டுறான்னு இருக்காரு. அதனால நீங்க இதை சொல்லுங்க, இந்த இயற்கை உணவு சாப்பிட சொல்லுங்க. நீங்க சிகரெட்டை விட்டுடுங்கன்னு சொல்லாதீங்க. இந்த இயற்கை உணவு சாப்பிட்டு இந்த எனிமா எடுத்தாங்கன்னா தானாவே அவங்களுக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது, உடம்புக்கு பயங்கர துன்பம் கொடுக்குது, விட்டுறாங்க. ரைட் ஐயா, கண்டிப்பா சாப்பிடலாங்க. 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசி தாங்க, நல்லா சக்தியா இருக்கும். அதுல கோதுமை, சம்பா கோதுமைன்னு சொல்லக்கூடிய கோதுமை, கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம், வெள்ளச்சோளம், சோயா பீன்ஸ், முந்திரி, பாதாம் பருப்பு, அப்புறம் அந்த ஒரு 16 வகை வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முழு பாசி பயிறு, இந்த அத்தனை வகையும் இருக்கு. இதுல என்ன ரேஷியோனா 1 கிலோ கேழ்வரகுன்னா 1/2 கிலோ சம்பா கோதுமை. அதுக்கு பின்னால வரிசையா சொல்லிட்டு வந்த பாத்தீங்களா, எல்லாம் 200 கிராம், 100 கிராம் பார்லி, மீதி எல்லாம் 200 கிராம். கடைசியா ஏலக்காய் ஒரு 5 கிராம் போட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இந்த சத்துமாவு ரெடி ஆயிடும். இதுல எந்த பயிரையும் வறுக்க வேண்டாம், வேர்க்கடலையை மட்டும் லேசா வறுத்துக்கிட்டா போதும். என்கிட்ட அந்த லிஸ்ட் இருக்குதான்னு டைரியில் இல்ல, இல்லன்னா நான் ஐயா கொண்டு தபால் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் உங்களுக்கு எல்லாருமே அவர் செய்வார், எவனே பிடிச்சி நோட்டீஸே அடிச்சு கொடுத்துருவார். அப்புறமா ஐயா ஐயா இது ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனுங்கய்யா. இப்ப எங்க வீட்டுல ஒரு 3 கிலோ ஆச்சுன்னா நாங்க 3 பேர் 4 பேர் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா 1.5 மாசம் கூட வருது. தாராளமா வச்சுக்கலாங்க, 2-3 மாசம் இருந்தாலும் அது ஒண்ணும் ஆவறது இல்ல. நீங்க போன உடனே இந்த கவர்ல இருந்து பிரிச்சு கொட்டிடுங்க, டப்பால கொட்டிக்கோங்க. ஆமாங்கய்யா, வேர்க்கடலையை மட்டும் நாங்க அதில் லேசா வறுத்து போடுறோம். ஏன்னா வேர்க்கடலையை வறுக்காத போட்டா அது ஒரு பச்சை வாசனை வருது, அதை மட்டும் தான் வறுத்து போடுறோம், மீதி எதையும் வறுக்கிறது இல்ல. பித்த வெடிப்புக்கும் உடல்நல குறைவு காரணம் என்கிறார்கள். எவ்வாறு? கண்டிப்பா அவருடைய பாதங்கள் எவ்வளவுக்கு அழகாக இருக்கிறதோ அவர்கள் உடல் அவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பொருள். பித்த வெடிப்பு ஏன் வருகிறது அப்படின்னா, உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றதுக்கு பித்த வெடிப்பு வருது. அப்ப நம்ம கழிவுகள் வெளியேற்ற ரூட்டை அடைச்சிட்டோம். எப்படி? வேர்வையா வெளியேற ரூட்டெல்லாம் அடைச்சிட்டோம். ஏதோ ஒரு மசாஜ் போட்டு அதை பவுடர் அடிச்சு இங்க அடிச்சு அங்க அடிச்சு அந்த துளைகள் அடிச்சு முகப்பூர் வரதுக்கு காரணமா அந்த ஃபேஸ் கிரீம் பவுடர் யூஸ் பண்றது கூட ஒரு காரணமா. வெறும் பவுடர் போட்டீங்கன்னா கூட அந்த வேர்வை துளைகள் அடையாது, மூஞ்சி கழுவி வந்துடும், வேர்வை வந்தா கூட வந்துடும். அந்த கிரீம் போட்டீங்கன்னா அந்த வேர்வை துளைகள்லாம் அடைச்சிருதுமா, அது கூட இன்னைக்கு முக்கிய காரணம் முகப்பூர் வர்றதுக்கு. அப்புறம் அந்த பித்த வெடிப்பு வர்றவங்க என்ன பண்ணலாம்னா, மஞ்சள் நல்லெண்ணெய் கலந்து தடவிட்டே வரலாம். இந்த கால் பயிற்சியில நல்லா அழுத்தி கொடுக்குற பயிற்சி செய்யலாம். அந்த இனிமே எடுத்து இந்த உணவு முறைக்கு மாறும்போது பாத்தீங்கன்னா அந்த பித்த வெடிப்பே போயிடும். அப்புறம் நோய் சக்தியை உடலில் பெருக்கிக் கொள்வது எப்படி? காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தான் சொன்னேன், ஒரே உடம்பு தான் அத்தனை வியாதியும் வருது. அதனால நீங்க இந்த உணவு முறையை மாத்தினீங்கன்னாவே எல்லா வியாதியும் டாட்டா சொல்லிட்டு ஓடிடுவாங்க. சரிதானுங்களா? அதனால சக்கரை வியாதி வந்தவருக்கு ஒன்னொன்னா வருது, பிபி வருது, ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வருது. எப்படின்னு அர்த்தம், அந்த இது வேலை செய்ய ஆரம்பிக்கலனாவே அந்த மாத்திரை சாப்பிட சாப்பிட ஒரு உறுப்பியா கெடுத்துட்டு வந்துடும். வெளியூர் செல்லும் போது தண்ணீர் மாறி குடிப்பதால் ஜலதோஷம் உண்டாவதை தடுக்க என்ன செய்ய வேண்டும்? எல்லா இடங்களிலும் நமக்கு சுட தண்ணீர் கிடைக்காது, வாஸ்தவம் தான். நான் தான் ஒரு கதை சொன்னேன், பாம்பேக்கு போனாலும் சுட தண்ணி தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தவான்ட்டு. அது என்ன காரணம்? இந்த உணவு முறை மாறிச்சு. ஐயா சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை நிறைய சாப்பிடுங்க பாருங்க. ஆரஞ்சு பழத்தை மட்டுமே பசிக்கு உணவா சாப்பிடாம கூட மாதுளம் பழத்தையும் சேர்த்து சாப்பிடணும், பன்னீர் தேய்ச்சி பண்ணணும். ஏன்னா ஆரஞ்சு பழத்தை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கத்தான் செய்யும், குடலுக்கு கொஞ்சம் துன்பம் மாதிரி தெரியும். அதனால கூட மாதுளம்பழம் அல்லது பன்னீர் திராட்சை சேர்த்து சாப்பிடுங்க. பன்னீர் திராட்சை இன்றைய ரேட்டு 25 ரூபா கிலோ. 1/4 கிலோ பன்னீர் திராட்சை வயிறு நிமிடம். கூட ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சீப்பா முடிஞ்சிடும். பரவாயில்லன்னா மாதுளம்பழம் ஒரு 10 ரூபாய், 2 பேரா சேர்ந்து சாப்பிட்டா ஷேர் ஈஸி. மாதுளம்பழம் வாங்கலாம் தப்பில்லை, கூட ஒரு கலவை இன்னொரு பழம் கலந்துட்டீங்கன்னா
15 நாளைக்கு அப்புறம் பாருங்க, யாரோ சுடு தண்ணி, ஓட்டல் தண்ணி, எந்த தண்ணியும் தெரியாது, போங்க தண்ணியை பாருங்க, கண்ணால ஊத்து பாருங்க, பரவாயில்ல. அதுக்கும் மீறி ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். சீரகத்தை பொடி பண்ணி சின்ன டப்பால வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு டிப்ஸ், இந்த உணவு மாற மாற நீங்க அப்புறம் அது தேவையில்லாத போயிடும். அந்த பொடி பண்ணிட்டு உட்காந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிட்ற டம்ளர்ல ஒரு சிட்டிக்கு போட்டுருங்க சீரக பொடியை. போட்டுட்டு நீங்க டிஃபன் சாப்பிட்டே அந்த சீரக பொடி அந்த தண்ணி பூரா ஊறிடும். அப்படியே ஒரு கலந்து குடிச்சிருங்க. சீரம் உடலை, உள்ள இருக்கும் அகத்தை சீராக வைத்துக் கொள்ளும் சீராகம். காபி டீ குடிப்பதை குறைக்க மாற்று வழி. காலையில் எந்திரிச்சுன்னே சத்து மாவு வாங்கியிருந்தா சத்து மாவு குடிக்கலாம், வாங்காதவங்க சத்து மாவு தயார் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறீங்க. மனமே நான் காஃபி குடிக்க போகிறேன், இந்த மனுஷுதான் பாலா போனது படுத்துது மனுஷன, அதனால மனுஷுக்கு உத்தரவு போறீங்க. மனுஷே நான் தண்ணி குடிக்க போல, காபி குடிக்க போறேன் சொல்லிட்டு கட கட கடன்னு குடிக்காதீங்க. ஒரு சிப்பா ஊதி குடுக்குறீங்க கற்பனையால. அப்படியே சுவைச்சு குடிச்சு பாருங்க. 5 நாள்ல இருந்து 10 நாளைக்கு அப்புறம் நீங்க காப்பியை மறந்துருப்பீங்க, நான் எழுதி தரேன். ஆனா உங்க எச்ச கலக்கணும், கண்டிப்பா நீங்க கூட்டிங்க சுட தண்ணியா பச்சை தண்ணியா. எடப்பாரிய முழுங்கிட்டீங்க, எதையாவது சாப்பிட்டு வெளியே கொண்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன். சொன்னாங்க, நான் ஏதோ ஒண்ணு சொன்னேன், அதையும் கொஞ்சம் வாங்கிட்டீங்களா? அந்த கேசட்டை காலையில அவுத்துற சொல்லிட்டேன் உங்களை. நீங்க சாப்பிடக்கூடாத கனிகள் 5 வகை தான். மா, பலா, வாழை, சீத்தாப்பழம், சப்போட்டா பழம். மீதி உலக கிடைக்கிற அத்தனை வகை கனியாலும் அந்தந்த மாசத்துலயும் சாப்பிட்டே வாங்க. 1 வருஷம் கழிச்சு இந்த முக்கணிகளையும் நீங்க சாப்பிடுங்க, சக்கரை வியாதி இருக்காது. ஆனா முதல் 2-3 மாசத்துக்கு மாத்திரை சாப்பிட்டதை விட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? உங்க குழந்தைக்கு மோஷன் எப்படி போகுது? முக்கி போறானா? உள்ள இப்ப எப்படி மோஷன் போகுது? நல்லா போகுதுன்னா, அங்க 5 கிலோ இருக்குது ஸ்டாக்குக்கு, அந்த எக்ஸ்ட்ரா 1 கிலோ போனா இருக்கிறதுக்கு இடம் இல்லையா, அந்த 1 கிலோ தான் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்ப பார்த்தாலும் உள்ள ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது, உங்க பையனுக்கு சாப்பாடு எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? ஐயோ, ராத்திரி படுக்கும்போது சாப்பாடு எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? எத்தனை மணிக்கு படுக்க வைப்பீங்க? அத நிறுத்துங்க, முதல்ல மாத்துங்க. 7:30 மணிக்கு கொடுங்க. அப்புறம் வயிற்றுல பூச்சி இருக்கலாம், அதுக்காக நீங்க அந்த சப்போஸ் இருக்கலாம், அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மஞ்சள் உருண்டை கொடுக்கலாம். கூடயே வேப்பில கொழுந்த நல்லா அரைச்சி மாத்திரை மாதிரி கெட்டியாகி போடுங்க. தண்ணியில கரைச்சி வச்சு குடிக்க மாட்டான், ஒரு உருண்டையை வாயில போட்டு முழுங்க சொல்லிட்டுங்க. பூச்சி கீச்சி இருந்தா வெளியே வந்துடும். அப்புறம் பாவக்கால ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், பாவக்காய் பச்சடின்னு. அந்த வயிற்றுல பூச்சி இருந்தாலும் பல்லு கடிப்பாங்க. ரெண்டாவது, சாப்பிட்டோன்னே படுக்க வைக்காதீங்க. மலச்சிக்கல் இருந்தா மோஷன் ஃப்ரீ ஆகுது, கொஞ்சம் பழங்கள்லாம் கொடுங்க. அந்த பழம் வரும் இனிமே எல்லாம் வேணும். இல்லைன்னா திராட்சை பழம் 10 காஞ்ச திராட்சை தண்ணியில கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு ராத்திரி பூரா ஊற வச்சிருங்க. காலையில இருந்துச்சு பிசைஞ்சு அந்த தண்ணி குடிப்பாட்டுங்க. வயிறு குடல் ஃபுல்லா சுத்தாயிடும். வருஷத்துக்கு 2 தடவை பேதி கொடுங்க. மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. நாட்டு மருந்து கடையில லேகியம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, விளக்கெண்ணெய் சுடு தண்ணியில கலந்து கொடுத்துருங்க. வெய்ய காலத்துல கொடுங்க, மழை பெய்யும்போது பனி காலத்துல கொடுக்காதீங்க. வருஷம் 2 முறை குடல் சுத்தம் செஞ்சா நல்லதுங்க. அடுத்ததுங்க என்னங்கம்மா, சில உணவு சட்ட உடம்புல தடிப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? வேணான்னு அது விட்டு போங்களாம். இது ஏங்க போராடுறீங்க? குழந்தைகளுக்கு ட்ரை ஸ்கின் சரி செய்ய என்ன செய்வது? ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பெருமாள் யாரு? சுத்த வெளிதான். சிவன் யாரு? சுத்த வெளிதான். நாராயண யாரு? சுத்த வெளிதான். கிருஷ்ண யாரு? சுத்த வெளிதான். இதுதான் என் பதில். குழந்தைகளுக்கு தயிர் அதிகம் சேர்க்கலாமா? தயிரை விட மோர் சிறந்ததாக இருக்குது. குழந்தைகள் எடை குறைவா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கவலை இருந்ததுன்னா, மல்லாட்ட பயிரை ஊற வச்சு 12 மணி நேரம் ஊற வச்சு மல்லாட்ட பயிரை கழுவி காலை உணவுக்கு முன்னால அந்த பயிரை சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அவங்களுக்கு தேவையான எடை சக்தி உடலுக்கு வந்துடும். வேர்க்கடலை, நான் பல ஊர்ல போறேன்னா அந்தந்த ஊர் பாஷை கேட்டுன்னு சொல்லிக்கிறேன். சில இடத்துல கொஞ்சம் கேசட் இதுலயே நின்று போகுது. வேர்க்கடலை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சிருங்க. காலையில இருந்துச்சு தண்ணியில கழுவிடுங்க. அந்த வேர்க்கடலைய ஊறி போச்சுன்னா ஒரு சாய மாதிரி தண்ணி போயிடும். வேர்க்கடலை பியூர் ஒயிட்டா இருக்கும். அந்த வேர்க்கடலைய உட்காந்து சாப்பிட சொல்லுங்க சாப்பாட்டுக்கு முன்னால. ஆமா, தட்டுல வச்சுட்டீங்கன்னா முளை வருதோ இல்லையா பிரச்சனை பண்ணணும். ஊறி இருந்தா ஒழுகு விடுவது எதனால்? ஜொல்லுதான். அதான் புரியுது, ஜொல்லுன்னு கீழே எழுதிட்டாங்க 2வது. அதுவும் இதே காரணம் தாமா. அந்த குழந்தைய ஜொல்லு விடுற குழந்தைய கேட்டு அவங்க சாப்பாடு எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ராத்திரி சாப்பிட வச்சு படுக்க வச்சிருவாங்க. கரெக்ட் தானே? அதை மாத்துங்க, சரியா போச்சு. அதாம்மா, அது விக்கல் வர்றது காரணமா பல காரணம் இருக்குமா. ஒரு சில நோய்களுடைய இண்டிகேட்டரா கூட இருக்கு. தலைவலி வர்றதுக்கு எவ்வளவு காரணம் அவ்வளவு இருக்கு. ஒரே ரூட்டுமா
சாப்பாடு மாத்திரதாமா. நோய் ஒருத்தருக்கு தான். கடவுள் இப்ப எத்தனை கடவுள் ஆராய்ச்சி பண்றத விட கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எப்படி அணுகிறதுன்றதான் நமக்கு வேணும். அது மாதிரி இந்த நோய்க்கு ஆராய்ச்சி பண்றதோட இப்ப ஆங்கில துறையெல்லாம் நோய்க்கு பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த வெற்றி பெற முடியல. இந்த உணவு முறையை மாத்துங்க. வண்டிக்கு பெட்ரோல்னா பெட்ரோல் மட்டும் ஊத்துங்க, சூப்பரா வண்டி வந்துடும். கேஸ் ஸ்டவ் கேஸ் கனெக்ஷன் கொடுங்க, மண்ணெண்ணெய் ஊத்தாதீங்க, அடுப்பு எரியாது. அது மாதிரி செய்யுங்க போதும். தொடர் தும்மலுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், மாதுளம்பழம் தான். இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? அதே தான் ஐயா கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வைத்தியம் நடந்திருக்கு. எத்தனை பேர் தும்முனீங்க? தும்ப மாட்டீங்க. இதே சாப்பிட்டு வச்சுங்க, கொற்ற பணியில 2 மணி நேரம் இந்த மாதிரி உட்காந்து கிளாஸ் எடுத்தாலும் தும்மல் வராது. முந்தா நேத்து என் வண்டியில இருந்து மழை பெஞ்ச மாதிரி தண்ணி ஒழி இருக்கு. ஓ, இவ்வளவு பணியில நம்ம உட்காந்துருக்குமான்னு பார்த்தேன். ஓ, அதெல்லாம் அவர் செய்யறாரு பொழுது வேலை. ஒண்ணுமே இல்ல, நான் பாட்டு வந்தேன். என் பக்கத்துல இருந்து 2 பேர் துண்டை கட்டு தும்மினே இருக்கிறாங்க. யோசனை பண்ண, இருமுனா இவ்வளவு தூரத்துக்கு அது காந்த காலத்துல அப்படியே பரவி நிற்கும். அதனாலதான் அந்த சளி வரவங்க பாருங்க, அவங்களை விட்டு சீக்கிரம் போகுது. அது கட்சி பேச்சு இருமாட்டாங்க, காத்துல விடுவாங்க, திருப்பி உள்ள வச்சோம், சொத்தை வெளியவே அனுப்ப மாட்டாங்க. அது பக்கத்துல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு ஒரு டிப்ஸ் ஞாபகம் பண்ணீங்க. உங்க வீட்டுல யாருக்காவது ஒரு சளி இருந்தா அவர் படுக்கிற பக்கத்துல ஒரு வெங்காயத்தை 2 அரிஞ்சு அவருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சிருங்க. தலைகிட்ட படுக்கும்போது அந்த ரூம்ல இருக்கிற மத்தவங்களுக்கு யாருக்கும் சளி வராது. அந்த கிருமி எல்லாம் அது இழுத்துக்கும். பெரிய வெங்காயமே வச்சுக்கலாம், சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம், இது நல்ல. அப்புறங்கய்யா அனுபவ வரைக்கும் யார் தயாரா இருக்கு? ஆமா, இதான் கடைசி கேள்வி. காலையில் இஞ்சின்னாங்க. முந்தானே பேசணும் பாருங்க. அந்த காந்தங்களை இங்க வந்து கிளப்பு. நான் ஒருத்தர் சித்த வைத்தியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காயினாங்க. ஒரு சின்ன அனுபவம் எனக்கு. இந்த ராத்திரில சுக்குப்பால் சாப்பிடறவங்க எல்லாம் தயவு செய்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. சுக்குப்பால் யாருக்குமா கொடுப்பாங்க? சுக்கு போட்டு மாசமா இருக்கிறவங்களுக்கு நீர் வழியா கொடுப்பாங்க. வயசானவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு கொடுத்தா ரைட்டு. நம்ம வந்து இரவுல சுக்கு சாப்பிடக்கூடாது. இரவுல சுக்கு பால் கொடுத்துட்டாங்க. நானும் ஏதோ சிந்தனை சட்டேன். ஈரோடுல ஒரு தடவை போய் சாப்பிட்டு படாத பாடுபட்டேன். இப்ப அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போயிட்டு சுக்கு பால் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் அன்னைக்கு அகத்தாய் பண்ண மறந்துட்டேன். இப்ப நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸ்ட்ராங்கா. அதான் இன்னைக்கு பேசுறேன், ஞாபகம் வந்துருச்சு. குடிச்சு வச்சு மறந்துட்டு பேசுறேன். அந்த சுக்கு பால் சாப்பிட்டனால பயங்கர உஷ்ணாயி போச்சு. அப்புறம் நான் விளக்கெண்ணெய் தொப்புல எல்லாம் சுத்தி தடவி 10 கிளாஸ் தண்ணி குடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணேன். ஒரு தடவை நான் ஈரோடு போயிருந்தப்ப அந்த மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணாத விட்டேன். அப்ப அனுபவம் இல்லாதனால உடம்பு பூரா தடிப்பு வந்துருச்சு. ஏன்? நீர் சக்தி பத்தல, பெரிய மோசமா போச்சு. அப்புறம் லிட்டரா நான் 3 லிட்டர் தண்ணி குடிச்சு காலையில 3 மணி நேரம் தூங்காத இருந்து காலையில 5 மணிக்கு மேல 2-3 தடவை சிறுநீர் போன பிறகு உடம்பே கியூர் ஆச்சு. அதுக்கு பிறகு நான் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்படியே மீட்டிங் போயிட்டேன். படுக்க கூட இல்லை. அப்ப நம்ம வந்து இந்த டிவியில இந்த புக்ல வரதெல்லாம் வந்து தவறா ஒரு கேட்டுக்கிட்டு ஏதோ மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கோம். இரவுல சுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, அது நீருடையது, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், தேவையில்லை. அப்புறம் காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்குன்னா எந்த புக்லயாவது காலையில எவ்வளவு இஞ்சி சாப்பிடுது, மத்தியானம் எவ்வளவு சுக்கு சாப்பிடுது, ராத்திரி எவ்வளவு கடுக்கா சாப்பிடுது கொடுத்துருக்காங்களா? அது சூக்கமா எழுதி வச்சுட்டு பண்ணாங்களா? மொழி பெயர்த்துட்டாங்க இல்லையா? அந்த அளவுமுறை. நான் ஒரு சித்தர் போன் பண்ணி புக் எழுதிந்த சித்த புக் போன் பண்ணி கேட்டேன். எல்லாரும் புக்கு போடுறீங்க, அளவுமுறை ஏன் போறது இல்லைன்னு கேட்டேன். எதுக்கு அது போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். மக்கள் அது தாறுமாற சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஐயா சித்தர்கள் எழுதி வச்சுதான் நாங்க அப்படியே கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா எழுதி அப்படியே மாத்தி புக்கு போட்டோம் வெளியே, எங்களுக்கு அதை பத்தி அளவுமுறை ஒன்றும் தெரியாது. அவங்கவுங்கள கொஞ்சம் கொடுத்து கூட குறைச்சி பார்த்து உடம்பு சரி பண்ணிக்க வேண்டியதான்ட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? காலையில இவ்வளவு இஞ்சி சாப்பிட்டு பாருங்க, மத்தியானம் அவ்வளவு சுக்கு சாப்பிட்டு பாருங்க, ராத்திரி அவ்வளவு கடுக்கா சாப்பிடுங்க. ஒத்துக்குச்சுன்னா அதே போதும் டோஸ் உங்களுக்கு. அது மாதிரி அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி தான் அதை போகணும். நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பிரச்சனையால அது நின்றுகிட்டே இருக்கு. வாழ்க வளமுடன். அனுபவ உரை. முதல்ல பெண் உரிமை தான். உலக அமைதியை கொண்டு வர போறவங்களே பெண்கள் தான். அதனால பெண்கள் எந்திரிச்சு வந்து அனுபவ உரையை கொடுக்கலாம். உங்கள் அனுபவ உரை எப்படி இருக்கணும்னா, நீங்க தயவு செய்து இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்ற அறிவுரையாக இருக்கக்கூடாது. நான் காலையில இருந்து இது புரிஞ்சுக்கிட்டேன், இது இப்படி இருந்தது, ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்பு பண்ண இன்னும் நோய் வந்தது, மதியானம் சாப்பிட்டா அது இப்படி விளைவு இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த அனுபவ உரை இருக்கணும்ன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வச்சுட்டார நான் ஏன் மூக்குல வைக்கிறதுன்னு நினைக்காதீங்க. நீங்க விட்ட காத்தெல்லாம் நான் சுவாசிச்சுட்டு இருக்கிறேன், நான் விட்ட காத்தெல்லாம் நீங்க சுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க. சரிதானா? இப்படி தொடச்சிட்டா சரியா போச்சு. என் மூக்குல இருக்கிறது எதுவும் அதுக்குள்ள போகல. சரிதானா? எப்படி ஒரு ப்ரொசீஜர் செய்யணும்? அதுவே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன். முதல்ல இந்த கையை எப்படி வச்சுக்கணும், இதை மூக்குல வச்சுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல 2 விரல் தான் பிடிக்கணும், இதை அழுத்தக்கூடாது. இப்போ நான் வாயால விட போறேன். ஏன்னா மூக்குல காத்துக்கு பதிலாக என்ன போகுது? தண்ணி போகுது. சரிதானா? எல்லாரும் பார்க்கலாமா? அது முக்கியமான விஷயம். 2 டம்ளர் தண்ணி, இந்த மூக்கால 1 டம்ளர் தண்ணி, இந்த மூக்கால 1 டம்ளர் தண்ணி, அந்த கோவலை 1 டம்ளர் ரொம்ப. அதால உங்க வீட்டு டம்ளர்ல வேணும். இந்த கோவலை ரொம்பனா 1 கோவலை போதும். இந்த மூக்கால வச்சு இப்படி செய்யணும், இந்த மூக்கால வரும். அப்புறம் இந்த மூக்கால வச்சு இப்படி செய்யணும், இந்த மூக்கால வரும். வந்த பின்னால போதும். இந்த சளி ஆஸ்மா கேஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து 1 மாசம் செய்யணும். அப்புறம் கூடயே மூச்சு பயிற்சி ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சுட்டு வரணும். நான் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் மூச்சு பயிற்சி செய்யணும் ஒத்து வருமா? அங்க கொஞ்சம் இப்படியே தான் வச்சு ஒப்பேத்தி அவர் சரி பண்ணேன்.
அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது எனிமா எடுத்துக்கணும். இந்த மூக்குல வச்சு இந்த மூக்குல தண்ணி வரலன்னா, ரொம்ப நேரம் வரலன்னா பொறுமையா இருந்தீங்கன்னா வாயால வரும். பட் வரும். இந்த பொறுத்த காதால வரும், அது வராது. இது இப்படி போய் வழிஞ்சு இப்படி வர்றது. எனக்கு மூக்கு ஃப்ரீயா இருக்கிறதால அந்த ஃபோர்ஸ் வருது. அப்புறம் இந்த மூக்கால வச்சு வாயாலையும் வரல, அந்த மூக்காலையும் வரலன்னா இந்த மூக்கால வச்சு மாற்றி செய்யுங்க, வந்துடும். சரிதானே? வாங்க நிக்கணும். எப்படி எல்லாம் ஓட்டை மயம். இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுக்குற மருந்து, நமக்கு இல்ல. இந்த தண்ணி எனிமா கேன்ல இருக்கிறது நல்ல தண்ணி, கண்ணு கழுவுறது நல்ல தண்ணி, மூக்கு கழுவுறதுக்கு மட்டும் 2 டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கிட்டு தண்ணியை வடிகட்டிக்கோங்க. அதுக்கு பின்னால இப்ப நம்ம மூக்கு கழுவி காமிச்ச மாதிரி கழுவலாம். ஒண்ணு இல்லப்பா, கண்ணை மூடி நீங்க வீட்டுல ஒரு தடவை நினைச்சு பாத்தீங்கன்னா அவர் தப்பா செஞ்சாரா? வந்தோடனே தப்பு செய்ய பார்த்தாரு, கண்ணை மூடி நினைச்சு பார்த்து கரெக்டா செஞ்சால, அது மாதிரி கண்ணை மூடி ஒருத்தர் நினைச்சு பார்த்துட்டு அப்படி குஞ்சிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பா இந்த மூக்குல போய் தண்ணி இந்த மூக்குல வந்துடும். ஆஸ்மா கேஸ் நிறைய செய்யுங்க. நம்ம நார்மலா இருக்கிறவங்க எப்ப சளி தொல்லை வருதோ அந்த 3 நாளைக்கு செய்யுங்க. ரொம்ப மூக்கடிச்சுன்னா காலை மாலை செய்யுங்க, சரியா போயிடும். அதுக்கப்புறமா மாசத்துக்கு ஒரு தடவை மூக்கு வேணா சுத்தம் பண்ணிக்கலாம், ரொம்ப பைக்ல போறவங்க எல்லாம். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஆமாங்க, ஒரு வெது வெதுன்னு சூடு இருக்கணும். ஜில்லுன்னு போனா மூளைக்கு சிறுசிறுன்னு ஏற மாதிரி இருக்கும். ரொம்ப சூடா இருந்தா மூக்கு தாங்காது. ரொம்ப அதாவது கிணத்துல இருந்து தண்ணி அடிச்சுன்னா ஒரு வெது வெதுப்பா இருக்கும் தெரியுமா, குளிர்காலத்துல, அந்த வெது போதும். சரி, உப்பு 1.5 ஸ்பூன் போடலாம், சின்ன ஸ்பூனா இருந்தா. அப்புறம் இப்ப ஏகப்பட்ட உப்பு வருது. உப்புன்றது எதுக்கு தெரியுங்களா? அந்த உப்பு ஆஸ்மாசிஸ், இந்த சயின்ஸ் தெரியும், அந்த சிஸ்டத்துல அந்த சளியை வெளியே இழுக்குது, இந்த கபாலத்துல இருக்கிற சளியை இழுத்துருது. அதுக்கோசரம் தினம் தினம் நல்லா இருக்கிறவங்க செய்ய வேண்டியதில்லை. நான் சொல்றது ஆஸ்மா கேஸ், ஈஸ்னோபிலியா கேஸ் செய்யணும். நம்ம நல்லா இருக்கிறவங்க மாசத்துக்கு 1 முறை செய்யலாம். சரிங்களா? நான் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற டிரைவர்களுக்கு மாசத்துக்கு 3 முறை இல்ல 2 முறை செய்ய சொல்லுவேன். நம்ம பைக்ல அதிகமா போறோம் அப்படின்னா 1 முறை செய்யுங்க. அடிக்கடி கொஞ்சம் மூக்கு அடைக்குது, 2 முறை செய்யுங்க. மாசத்துக்கு 2 முறை, 15 நாளைக்கு ஒரு தரம். ஆரோக்கியமா இருக்கலாம். வாழ்க வளமுடன். அந்த மூக்கு கிண்ணம் கேட்டவங்க வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் மனக்குறை வேண்டாம். யாருக்காவது எனிமா கேன், மூக்கு கிண்ணம், கண் கிண்ணம் வேணும்னு ஐயா கிட்ட பேர் கொடுங்க. எவ்வளவு ஒரு அளவுக்கு சேர்ந்த பின்னால அவர் சொன்னார்னா நான் தபால் அவருக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அது என்ன கொரியர் செலவு செய்யும்போது ஒரு நான் இப்ப இன்னைக்கு கொடுத்ததே எனிமா கேன்லாம் 23 ரூபா 22 ரூபா வைக்கிறது. இன்னைக்கு அதை 20 ரூபா ரேட்ல தான் கொடுத்தேன். அதனால அதே ரேட்ல அனுப்புறேன். ஐயா அது கூட 1 ரூபாய், இந்த தபால் செலவு 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்துக்கு 21 ரூபாய் தான் வரும். 22 ரூபாய் அதை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஜாஸ்தி காசு சேராது. நான் சொன்னதே அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றியுரை அருள்நிதி ரங்கசாமி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாள் உண்மையிலேயே ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொன்னாள். விழுப்புரத்தில் இருந்து நமது மன்றத்தினுடைய அழைப்பிற்கு இணங்கி இங்கே இன்பமாக வாழ இயற்கை உணவு என்ற ஒரு அருமையான தலைப்பிலே தான் மனவளக்கலை அருள்நிதியாக இருந்து அந்த தலைப்பிற்கு ஒரு பொருத்தமான நபர் என்பதை காலையிலே இருந்து மாலை வரை மிக அருமையாக அதை நிரூபித்து காட்டிய ரவிச்சந்திரையா அவர்களை நம்முடைய மன்றத்தின் சார்பாக முதலில் நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள், நமது மகான் மகரிஷி அவர்கள் சொல்லுவார், நமது மனிதர்களாகிய நாம் மனிதன், இயற்கை, சமுதாயம் என்ற அந்த முக்கோணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இயற்கையை மதிக்காத ஒரு காரணத்தினால்தான் நாம் வாழ்க்கையிலே நிறைய துன்பங்கள் படுகிறோம். அந்த இயற்கையை மதித்து வாழ்கின்ற ஒரு முறையை, இயற்கை உணவோடு ஒட்டி வாழ்கின்ற ஒரு முறையை மிக மிக அழகாகவும் ஒரு சாதனை வழியாகவும் பொருத்தமான ஒரு வழியாகவும் தான் அதை பின்பற்றி வாழுகின்றதனால்தான் அந்த உணர்வுமாக அவர்களால் வெளிப்படுத்த முடிந்தது என்பதை நாம் எல்லோரும் உணர முடிந்தது. காலையில இருந்து நம்மை சலிக்காமல் நாம் எங்கோ புற விஷயங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற நம்ம எல்லோரையும் உடலிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மிக நெடிய பயணம் செய்ய வைத்து இந்த உடலுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பை கொடுத்து நாம் செயற்கை உணவு சாப்பிட்டு இந்த உடலை மதிக்காமல் நிறைய வெளியே விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த உடலுக்குள்ளேயே நல்ல ஒரு மதிப்பான ஒரு சொத்து உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். ஊனாகிய உடலுக்குள்ளே நீ நின்று உலாவுவதை காணாமல் நான் நலமிழந்து வாடுகிறேன் என்ற ஞானி சொல்லுவதை போல்
அந்த இறைவன் உள்ளே இருக்கின்ற அந்த உடம்பை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த இயற்கை உணவானது இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை நமக்கு மிக மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைத்தார் ஐயா அவர்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கு நமது உடுமலை மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையின் சார்பாக நம் எல்லோருடைய சார்பாகவும் மிகவும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த இயற்கை உணவு பொருட்கள் கொடுத்து உதவிய அருள்நிதி பால்ராஜி அவர்கள், அருள்நிதி ஹேமலதி அவர்கள், அருள்நிதி விசாலாட்சி அம்மையார் அவர்கள், PK ஃப்ரூட்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து விளம்பர உதவிக்கு நோட்டீஸ் அடித்துக் கொடுத்த ஈஸ்வரி ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளர் அவர்களுக்கும், இந்த மண்டபத்தை நமக்கு கொடுத்து உதவிய மண்டப உரிமையாளர் அவர்களுக்கும், செந்தில்நாதன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும், உணவு தயார் செய்து கொடுத்த அருள்நிதியர் அனைவருக்கும், இந்த ராமர் கல்யாண மண்டபத்தில் பொருள் கொடுத்து உதவிய ராமர் கல்யாண மண்டப உரிமையாளர் அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இதிலே நன்றி ஐயா அவர்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியவர்கள் மகளிர் தான். உங்களை சமையல் கட்டிலிருந்து வெகு விரைவாகவும் உங்களுடைய சமையல் கட்டு வேலைகள் மிக மிகவும் குறைத்து விட்டார் ஐயா அவர்கள். இயற்கை உணவு தயார் செய்து உங்கள் குடும்பத்தை எவ்வளவு வளமாக வாழ்விக்க வேண்டும் என்பதை உங்களுக்குத்தான் நிறைய உங்களை விடுதலை செய்து வைத்திருக்கிறார்கள் நம் ஐயா அவர்கள். அந்த வகையிலே மகளிரின் சார்பாக நான் மறுபடியும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமது மனவளக்கலை மன்றத்தினுடைய எல்லா ஒரு பயிற்சிகளுமே பார்த்தால் மிக மிக ஒரு மனிதனை முழு மனிதனாக ஆகக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கும். யார் ஒரு பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொன்னால் முதலிலே 4 வகையிலே அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ரீதியிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மன ரீதியிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சமுதாய நட்புநல ரீதியிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், கடைசியாக ஆன்மீகம் ஆரோக்கியமான ஆன்மீகம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த 4 வகையிலும் உள்ளடக்கிய ஒரு பயிற்சியைத்தான் நமது மனவளக்கலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் முழு மனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த மனவளக்கலையில் மட்டுமே தான் கொடுக்கப்படுகிறது. அந்த வகையிலே ஒரு பங்குதான் இன்றைய நிகழ்ச்சி. அதனால் எல்லா அன்பர்களும் மீண்டும் இந்த மனவளக்கலையினுடைய பயிற்சிகளை வெளியே எடுத்துச் சொல்லி, பல அன்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லி, இந்த வாய்ப்பை நாம் மட்டும் அனுபவித்தால் பத்தாது, யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம். ஏனென்றால் நம்முடைய மகரிஷியனுடைய தத்துவமே வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த உலக சமாதானம் வர வேண்டும் என்றால் எல்லா தனி மனிதனுமே நல்ல உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் சமுதாய நட்பு நலத்தோடும் உண்மையான ஆன்மீகம் என்ன என்பதை தெரிந்து வாழ்ந்தால்தான் உலக சமாதானம் நாம் பெற முடியும் என்ற நோக்கத்தோடு தான் நமது மகானவர்கள் நம்மளை வழிநடத்தி சென்று விட்டார்கள். அந்த வழிநடத்திலே தான் இன்றைய நிகழ்ச்சி அரியதொரு பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் வெளியிலே எடுத்து சொல்லி, அடுத்த வருடத்திற்கு ஒரு 3 முறையாவது ஐயா அவர்கள் நமது மன்றத்திற்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி நம்ம எல்லாம் வளப்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய சார்பாக மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே நாம் எல்லோரும் மனவளக்கலை தான் உண்மையான ஆன்மீகம். எத்தனையோ ஆன்மீக இயக்கங்கள் வலம் வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் மனிதனை முழு மனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆன்மீகம், ஆரோக்கியமான ஆன்மீகம் மனவளக்கலை தான் என்பதை எல்லளவும் சந்தேகமில்லை. நான் அதை வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பல இயக்கங்களுக்கும் சென்று அங்கே இருக்கின்ற போதனை முறைகளை எல்லாம் கற்று வந்தேன். ஆனால் என்னை வளப்படுத்தவில்லை, என்னை மனிதனாக மாற்றவில்லை. அதான் மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், மனிதர்கள் 5 வகையாக இருக்கிறார் என்பது. முதலில் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ, மனிதன் என்று தெரியாதவன், மனிதனாக பிறந்து மனிதன் என்று தெரிந்தும் மனிதனாக வாழ முயற்சி செய்யாதவன், மனிதனாக பிறந்து மனிதன் என்று தெரிந்தும் மனிதனாக முயற்சி செய்து தோல்வி கண்டவர்கள், மனிதனாக வாழ்ந்து முயற்சி செய்து மனிதனாக வாழ முயற்சிப்பார்கள், கடைசியாக தான் மட்டும் மனிதனாக வாழ்ந்தால் பத்தாது, மற்றவர்களையும் மனிதனாக வாழ வைப்பவர்கள். அந்த வகையிலே அந்த 5வது சொன்ன அற்புதமான ஒரு வகையிலே தான் ஐயா அவர்கள் இன்று தானும் மனிதனாக வாழ்ந்து மற்றவர்களையும் மனிதனாக வாழ முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மகரிஷியின் வழியிலே வழிநடத்தி நம்முடைய எல்லாம் இன்று காலையிலே இருந்து மாலை வரை எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் நம்ம எல்லாம் முழு மனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சியை, சாதனை வழியை நமக்கு ஐயா அவர்கள் கொடுத்து அளித்துள்ளார்கள். அந்த வகையிலே நாம் இதை கேட்டால் மட்டும் போதாது, இதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி மற்ற அன்பர்களையும் இதை நடைமுறைப்படுத்தி நமது மன்றத்தை மிக பெரிய ஒரு நல்ல ஒரு மன்றமாக
வளர்க்க நாம் எல்லோரும் பாடுபடுவோம் என்று கூறி இந்த அடுத்து நமது அழைப்பிற்கு இணங்கி துணை பேராசிரியர் செல்வன் ஐயா அவர்களும் துணை பேராசிரியர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களும் இங்கே வந்து நம்மளுடைய பயிற்சியினுடைய விளக்க உரையை மிக அற்புதமாக கொடுத்தார்கள். நான் மறந்துவிட்டேன், மன்னிக்கவும். வாழ்க வளமுடன். எனவே அவர்களையும் நமது மன்றத்தின் சார்பாக நன்றியதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக மகரிஷியினுடைய அழைப்பதிலேயே நாம் எல்லோரையும் மனவளக்கலை ஏற்றால்தான் முழுமையான மனிதனாக ஆக்க முடியும் என்ற ஒரு கவியை சொல்லி என்னுடைய நன்றி உரையை நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆன்மீக துறை என்ற அகலவழி பாதையிலே அடி வைத்து மென்மேலும் முன்னேறி போகுங்கால். எந்த ஆன்மீகம்? மனவளக்கலை என்ற ஆன்மீக துறை என்ற அகலவழி பாதையிலே அடி வைத்து மென்மேலும் முன்னேறி போகுங்கால். அந்த அடி வைத்து மென்மேலும் முன்னேறி போகின்ற ஒரு அடிதான் இன்றைய நிகழ்ச்சி. அப்படி மென்மேலும் முன்னேறி போகுங்கால் அறிவு பெறும் அனுபவங்கள் வியப்பாகும். இனிமையாம் ஆன்மீக சுடர் ஒளிவிட்டு உள்ளுணர்வு பேராகும். அந்த உள்ளுணர்வு பேராவதற்குண்டான வழி மனவளக்கலையில் மட்டுமே உள்ளது என்பதை நிரூபணமான வழியிலே இன்று நமது அருள்நிதி ரவிச்சந்திர ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். திரைகளையே பார்க்கணும். அந்த உலக நல வாழ்த்து எல்லா இடத்துலயும் கடைசியில பாடுறதுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாவே பாடுறதா தான் எனக்கு உணர்வா இருக்குது. மன்றம் முடிஞ்சு போற நேரத்துல உலக நல வாழ்த்து பாத்தீங்கன்னா கியூனஸ் ஸ்பீடா தான் இருக்கும். அப்படி வேண்டாம். இன்னைக்கு கொஞ்சம் இங்க எப்படி பாடி இருக்கலாம் அப்படியே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். மாத்தி பாடுவோம். இந்த ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா மூலாதாரத்துல இருந்து அந்த கிளம்பி அந்த இம்முன்றது வந்து இங்க முடியும். அது மாதிரி முன்ன வந்தாங்க மகரிஷி. அதெல்லாம் நமக்கு இல்லாத கொண்டு வந்துட்டாரு. ஆனா மகரிஷியோட பாடல் அந்த அற்புதமான நயம் இருக்குது. அதை எப்படி பாடணும்னா மென்மையா பாடணும். அந்த இம் வரும்போது உதடுகள் ஒட்டி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இம் மகரிஷி சொல்லுவார் மௌனம். அதுக்கு மேல சொல்ல முடியாது. அதான் சுத்தவழி. அந்த மாதிரி இன்னைக்கு உச்சரிக்கிறீங்க. அது எப்படின்னா உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்வு உதட்டுல இருந்து உச்சந்தலைக்கு போறதை உணர முடியும். இந்த 10 தடவை அந்த வரிகளை சொல்லும் போது உங்களுக்கு துரிய நிலை தானாக இருந்து துரிய நிலையில எந்திரிச்சு வீட்டுக்கு போறதை இன்னைக்கு உணரலாம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். குரு வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம்.